இதுக்கு நீங்க என்ன ராஜா திட்டம் வச்சிருக்கீங்க? பதில் தெரியல, மூழ்ச்சது போதும், போய் ஒரு முட்டை ஆம்லெட் போடு. இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான், உன்னை சொன்னாத செய்யாம விட மாட்டான். ஒரே கிளியா கிழிச்சிருப்பாரு, ஒரே கிளியா கிழிச்சு அப்படியே நட்டுருப்பாரு. இவன்ட்ட உட்காந்து பேசிக்கிட்டு உனக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லையா? நம்ம டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற நம்மளுடைய நண்பா நண்பிகள், அது என்னப்பா அது தற்குறியா? பாஸ் தனியா கொண்டு போய் வச்சு கிள்ளி கிள்ளின்னு கிழிஞ்ச. ஆனா எப்படி பொம்பளை பிள்ளை முன்னால என்ன கேவலமா பேசுனீங்க? உங்களுக்கு எனக்கு இருக்க அண்ணன் கட்டாய் போகுது. அப்புறம் நமக்கு இந்த அரசியல் புரிதல்லாம் இல்ல, அது இல்ல, இது இல்ல. அப்புறம் நான் கேக்குறேன், மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தற்குறிகளா? பைத்தியம் முடிச்ச நாயே, ஏன்டா என்னையும் பைத்தியக்காரனாக்குற? ஒட்டுமொத்த மக்களும் என்ன தாவேக்கால போய் நிக்கிறாங்களா? தாவேக்கால ஒரு பொறுப்பாளராக உறுப்பினராக வந்துக்கிற 2000 பேர் தான் தற்கொலைன்னு சொல்றோம். சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி தற்குறி. நீ தற்குறி என்ன பேச வச்சிரியா? தற்குறி என்டிடிவி ரிப்போர்ட்டருடைய கழுத்துல துண்டை போட்டு இழுத்துட்டு வந்ததுனால அவன் தற்குறி. சூடா சுண்டலு, விஜய் ரசிகர் பூரா மெண்டலு அப்படின்னு சொல்றான்ல, அதனால அவன் தற்குறி. அந்த ஏர்போர்ட்ல பண்ணி மேஞ்ச மாதிரி ஆக்குறான்ல, அதனால அவன் தற்குறி. ரோகிணி தட்டுல மாடு வந்து ஏர் ஓட்டுனா எப்படி இருக்கும் ஆக்கணா பாருங்க, அதனால அவன் தற்குறி. அந்த தொண்டனை சரியாக வழிநடத்தாம அவனை தாண்டிய பெரிய தலைமை தற்குறியாக விஜய் இருப்பதனாலதான் ஒட்டுமொத்த தாவேக்காவையும் தற்குறி கூட்டங்குது. டேய், நீங்க எல்லாம் இந்த ஊர்ல மட்டும் இல்லடா, இந்த நாட்டுல இருக்க கூட ஒரு ஆளு. நம்பி எல்லா மேடையிலும் ரிப்பீட்டடா ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்ல, இப்ப நீங்க சொல்லுங்க. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு டிவிகே தற்குறி, இன்னொன்னு பெரிய தற்குறியா இருந்தா பேசி முடிச்சிட்டு மைக்க ஆஃப் பண்ணிட்டு போன பிறகு திருப்பி வந்து நன்றி வணக்கம் சொல்ல மறந்துட்டேன், என் நெஞ்சில் குடியிருக்கும். சாரி.